தூத்துக்குடியில் இளம்பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த தாவேக நிர்வாகிகள் இருவர் கைது செய்யப்பட்டனர். ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள ஆறுமுகமங்கலம் பகுதியைச் சேர்ந்த பாலமுருகன் தமிழக வெற்றிக் கழகத்தின் இளைஞரணி அமைப்பாளராக உள்ளார். ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது ரீசெண்டாக ஒரு விஷயம் நடந்துச்சு. நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. கோவையில் ஒரு சிறுமியை நடத்தி கொண்டு போய் பாலியல் துன்புறுத்தல் பண்ணி அந்த குழந்தைய கொன்னாங்கன்னு சொல்லி. அதுக்கு நாம் எல்லாம் நிறைய பேர் நம்ம அதை பற்றி பேசியிருந்தோம், எல்லாருமே பார்த்துருப்பீங்க. பட் இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சீமானன்னே ஒரு விஷயம் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, என்னுடைய பெண் குழந்தைய தப்பாக இந்த மாதிரி பாலியல் துன்புறுத்தல் பண்ணுறதோ, இந்த மாதிரி கொண்டு போய் கொலை பண்ணுறதோ, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா நிற்க வச்சு அந்த குழந்தைய புதைக்கிறதுக்கு முன்னாடி நான் போய் அந்த அவன் எவன் பண்ணானோ அவனை சுட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இதை பண்ண வைப்பேன், இதுக்கு மேலே இது நடக்காத மாதிரி நான் பார்த்துப்பேன்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். ஒன்று தெரிஞ்சுக்கிறீங்க, என் பிள்ளைகளை தொட்டால் கொன்னுடு வாங்குற பயம் வர்ற வரைக்கும் இது சரி வராது. பாலியல் இச்சையோடு என் பெண் பிள்ளைகளை நீ நினைப்பதும் தொடுவதும் நடந்தால் நீ உயிரோட இருக்க மாட்டாய் என்கிற நிலையை உருவாக்கு. பட் இந்த விஷயத்தை எடுத்து வச்சுக்கிட்டு நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சார் அதெல்லாம் ஒரு சாத்தியமே இல்லாத சொல்லிக்கிட்டு இருக்கார் சார், இதெல்லாம் நடக்கக்கூடிய ஒன்றா, இதெல்லாம் நடக்கவே நடக்காது, அதாவது சட்டத்தில் இதுக்கெலாம் இடமே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அது இல்லைன்னா எப்படி ஒரு மனுஷன் இந்த அளவுக்கு ஒரு தைரியமாக சொல்ல முடியும்? அப்படி ஒரு சட்டமே இல்லை அப்படின்னா எப்படி இந்த அளவுக்கு ஒரு தைரியத்தை, இந்த அளவுக்கு ஒரு விஷயத்த சொல்ல முடியும் வெளிப்படையாக? இவர் சொல்கிறார் அப்படின்னா இவர் சட்டத்துக்கு மீறி இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்காருன்னு சொல்லி அவர் மேலே கேஸை கூட பதிவு பண்ணுங்க, எங்களுக்கு அதை பற்றி பிரச்சனையே இல்லை. ஆனால் அவர் மனுஷன் ஒன்று சொல்கிறார் அப்படின்னா அதில் ஏதோ ஒன்று இருக்குன்றது நமக்கு தோண வேணாமா? ஸோ அது என்ன ஏதுன்றதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் கிடையாது, நேற்று பார்த்தீங்க அப்படின்னா தமிழக முதல்வர் சிஎம் விஜய் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். அதாவது எல்லா போதைப் பொருட்களையுமே அவங்க எல்லாத்தையும் இது என்ன சொல்கிறது திறந்து விட்டுவிட்டு இப்போ எல்லாத்துக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஏன் மேலே பழிய போட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி அதுக்கும் பார்த்திங்க அப்படின்னா சீமானன்னே ஏற்கனவே ஒரு தரமான ஒரு பதில் கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ முழுக்க பார்த்திங்க அப்படின்னா இந்த குழந்தைகளுக்கு பாலியல் துன்புறுத்தல் பண்ணுறது, சீண்டல் பண்ணுறது, அந்த மாதிரி எல்லா விஷயத்தை பற்றியுமே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சீமானன்னே சொன்னது சாத்தியமாகுமா அப்படின்ற ஒரு கேள்வி ரொம்ப நிறைய இடத்துல கேட்டுக்கிட்டே இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த இடத்துல சரியான ஒரு ஆள் போய் உட்கார்ந்தான்னு வச்சுக்கோங்களே, அதுதான் அப்போ தான் சாத்தியமாகும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒன்றா நம்ம பேசுவோமே. இப்போ ரீசெண்டாக கோவை அந்த சிறுமி இறந்தாங்க. எப்படி அந்த குழந்தை இறந்துச்சு, அதாவது பாலியல் இது பண்ணி அந்த குழந்தைய கொன்னுட்டானுங்க. இப்போ அவனுங்களுக்கான தண்டனை என்ன? நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, எப்பயுமே எல்லோரும் தான் வீட்டில் நெருப்பு எரியாத வரைக்கும் தண்ணி எடுத்துகிட்டு வரவே மாட்டானுங்க. அந்த மாதிரி தான் தான் வீட்டில் ஒரு பிரச்சனை இந்த மாதிரி நடக்காமல் இருக்கிற வரைக்கும் எல்லாரும் என்ன தெரியுமா சொல்லுவானுங்க, சட்டத்தின்படி போகணுங்க. எப்படி சட்டத்தின்படி போகணும், சட்டம் அந்த மாதிரி இல்லைங்க, சட்டத்தில் அதெல்லாம் இடமே இல்லைங்கன்னு. எல்லாருமே நம்ம கோபப்பட்டு அந்த கிரிமினலுக்கு மரண தண்டனை விதிக்கணும் அப்படின்னு தான் எல்லாருமே நம்ம சொல்றோம். அப்படி கிரிமினல்ஸ்க்கு மரண தண்டனை விதிக்கிற அதிகாரம் முதலமைச்சருக்கு கிடையாது, நீதிமன்றத்துக்கு மட்டும்தான் உண்டு. குற்றம் நிரூபணம் ஆகிற பட்சத்துல 376A, 376AB, 376DB போக்சோ ஆக்ட் பிரகாரம் நீதிபதி மட்டும்தான் அவருக்கு மரண தண்டனை கொடுக்க முடியும். அப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, சட்டத்தில் இதுக்கு மட்டும் இடம் இருக்கா? குழந்தைய தூக்கிட்டு போய் கற்பழிச்சு கொலை பண்ணுறதுக்கு சட்டத்தில் இடம் இருக்கா? அந்த நாயும் இது சட்டத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை எடுத்து அந்த விஷயத்தை பண்ணுறான்னா, தைரியமாக பண்ணுறான் அப்படின்னா அதுக்கு மட்டும் இடம் இருக்கா? அந்த வீட்டில் இறந்த அந்த குழந்தைய அந்த குழந்தை இறந்த வீட்டில் இருக்கிறவங்களோட மனநிலை எந்த மாதிரி இருக்கும்? அவனை என்கிட்ட கொடுங்க சார், அவனை நான் கொல்றேன்னு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? அவனை என் கண்ணு முன்னாடி கொல்லுங்க. ஏன்னா அந்த சிறுமி, அந்த கோவை சிறுமியில் அந்த குழந்தை இறந்துச்சுல, அவங்க வீட்டில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க, ஐயா நீங்கள் படத்தில் எப்படி பண்ணீங்க அதை பண்ணுங்கன்னு சொல்லி. நேற்று தான் ஒரு விஜய் அவர்கள் சொன்னார், என்னை பார்த்து கவர்ச்சின்றாங்கன்னு. ஆமாம் சார், உங்களை பார்த்து திரை கவர்ச்சியில் மயங்கி உங்களை ஓட்டு போட்டு மேலே உட்கார வச்சுருக்காங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இவர் குழந்தைங்க மேலே ரொம்ப பாசமாக இருப்பார். எப்படி குழந்தைங்க மேலே பாசமாக இருப்பார்? குழந்தைங்களுக்கு ஒன்றுனா உடனே வந்துடுவார். இப்படி உடனே வந்துடுவார். என் குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா எவன் அந்த பிரச்சனை கொடுத்தானோ அவனை உண்டுலேன்னு பண்ணிடுவான்னு சொல்லி ஒவ்வொரு படத்துலேயும் இவர் அதை என்ன சொல்கிறது காட்டிக்கிட்டே இருந்தார். எல்லா படத்துலையுமே அவர் காட்டிக்கிட்டே இருந்தார். நான் குழந்தைங்களுக்கு ஒன்றுனா நான் அவங்களுக்காக நிற்பேன் எல்லா இடத்துலையும். குறிப்பாக சொல்ல போனோம்னா பீஸ்ட் படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க.
பீஸ்ட் படத்தில் இவர் ரா ஏஜெண்டாக இருப்பார். இவர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ராக்கெட் லான்ச்சரை வச்சு நின்றுக்கிட்டு இருப்பார் அந்த டார்கெட் அடிக்கிறதுக்கு. அந்த இடம் ஃபுல்லாக சேஃபாக இருக்கான்னு கேட்டுட்டு அந்த ராக்கெட் லான்ச்சர் அடிப்பார். அப்போதைக்கு ஒரு குழந்தை அந்த இடத்துல இருந்திருக்கும். பட் அதை அவருக்கு தெரிவித்தவங்க அந்த இடம் வந்து கிளியராக இருக்குது, யாருமே இல்லை. ஏன்னா அந்த இடத்துல தீவிரவாதி வந்து கிளம்பி போயிடுவான், இந்த டைமை விட்டோம் அப்படின்னா அவன் ஓடிடுவான், அப்போது குழந்தை போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி இவருக்கு தகவல் கொடுத்துருவாங்க. அந்த இடம் கிளியர்னு இவரும் ராக்கெட் லான்ச் பண்ணி விட்டுருவார். அந்த அதுக்கப்புறம் தான் அவருக்கே தெரியும் அவருக்கு பரிச்சயமான ஒரு குழந்தை அந்த இடத்துல இறந்துருக்கும். அதுக்கப்புறம் அவர் வந்து ரா ஏஜென்ட்லேருந்து விலகி அவர் வந்துடுவார். வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாலில் குழந்தைய லைட்டாக அந்த அளவுக்கு எதுவும் பண்ணியிருப்பானு தெரியல, பட் அதுவும் தப்பு தான். ஸோ அந்த இதை பண்ணுறான்னு தெரிஞ்சு ஒரு கோடாரி எடுத்துகிட்டு வந்து அந்த ஒரு மாஸ் பிஜிஎம்மை போட்டு பின்னாடி இருந்து அந்த கோடாரி எடுத்துகிட்டு வந்து ஒரே வெட்டு தலை துண்டாக வெளியே போய் விழுகும். தலை துண்டாக ரோட்டில் கொண்டு போய் விழுகும். இதை பார்த்த மனுஷங்க, அதாவது இதை பார்த்த இவர் ரசிகர்லாம் என்ன, அதாவது மக்கள், நார்மலான மக்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஓகே குழந்தைங்களுக்கு ஒன்று அப்படின்னா இவர் வந்து நிற்பார், படத்திலே இப்படி பண்ணுறாரு அப்படின்னா நிஜத்தில் பண்ண மாட்டாரா? இப்படி பல இடத்துல, ஒரு படம் கிடையாது, நிறைய படத்தில் குழந்தைங்களுக்கு ஒன்றுனா நான் வருவேன், குழந்தைங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நான் வந்து நிற்பேன், குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு இது அப்படின்னா அவனை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி ஒவ்வொரு படத்துலையும் மக்கள் மனசில் பதிவு வச்சுக்கிட்டே இருந்தார். அந்த ஒரு காரணத்தினால இவர் தூக்கி உள்ளே வச்சாங்க. அதுதான் அந்த அம்மா கேட்டாங்க, கோவை அந்த குழந்தை இறந்த இடத்துல அவங்க சொந்தக்காரங்க கேட்குறாங்க, நீங்கள் படத்துலலாம் அந்த மாதிரிலாம் பண்ணீங்களே சார், அதை நீங்கள் பண்ணுவீங்கன்னு தானே நாங்கள் வந்து உங்களை உட்கார வச்சோம், இப்போ நீங்கள் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே, அதே ஏதாவது பண்ணுங்கள், அவனை எங்கள் கண்ணு முன்னாடி வந்து கொல்லுங்க, நாங்கள் கூட ஒன்றும் பண்ண வேணாம், நீங்கள் எங்கள் கண்ணு முன்னாடியாச்சும் அவனை எதாவது பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க கேட்குறதுக்கான ஒரே ஒரு இது திரை கவர்ச்சி. இதே ஒன்று தான். அடுத்து இன்னொரு விஷயம், டைம் கொடுங்க. எப்படி அந்த மக்கள் டைம் கொடுக்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. டைம் கொடுக்குறவன் நாங்கள் எதுக்கு டைம் கொடுக்கணும்? நீங்கள் 2500 கொடுக்கலையா, ஓகே பரவாயில்ல, கொஞ்சம் நாள் குடிச்சு கூட பண்ணுங்கள். நீங்கள் வந்து இலவச இது கொடுக்கலையா, பஸ்ஸு கிடைக்கலையா, சரி கொஞ்சம் நாள் கூட இது பண்ணி கொடுங்க. மின்சாரம், சரி கொஞ்சம் நாள் இது எல்லாத்தையும் மக்கள் பொறுத்துப்பான், மக்கள் ஏற்றுப்பான், சரி ஓகே இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும்னு. ஆனால் எங்கள் வீட்டு குழந்தைய ஒருத்தன் தூக்கிட்டு கொண்டு போய் கற்பழித்து கொலை பண்ணுறான், அதை எப்படிங்க நீங்கள் வந்து நீங்கள் சொல்ல முடியுமா? ஏங்க நாங்கள் இப்போ தான் ஆட்சிக்கு வந்திருக்கோம், ஒரு 6 மாதம் தான் ஆகிருக்கு, எனக்கு இந்த 6 மாதம் வரைக்கும் நீங்கள் எதுவும் பண்ணாமல் இருங்க, அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணும்போது நாங்கள் வந்து ஆக்ஷன் அப்படின்னு எதாவது சொல்ல முடியுமா? இதில் ஏதாச்சும் ஒரு நியாயமான ஒரு தர்க்கம் இருக்குது? இதில் எதுவுமே கிடையாது. அவன் இத்தனை பேர் இது கொண்டு போய் கற்பழித்து கொள்றான்னா அவனுக்கான தண்டனை எந்த மாதிரி இருக்கணும்? ஊரே பார்க்குற மாதிரி இருக்கணும். அடுத்து இன்னொருத்தவன் பண்ணுறதை யோசிக்கணும். இதில் நிறைய பேர் ரொம்ப அறிவாளி ஜீவிகள்லாம் என்ன பண்ணுறாங்க, இதுக்கு ஒரு பதிலை சொல்கிறாங்க, அதெல்லாம் சட்டத்திலே இடமே இல்லை சார். ஒரு அம்மா பேசுகிறத நான் கேட்டேன், அதில் சட்டத்துக்கே இடமே இல்லை சார். சரிங்கம்மா நாங்கள் வந்து ஏற்றுக்குறோம், சட்டத்தில் அதுக்கு இடம் இல்லை. ஆனால் சட்டத்தில் இதுக்கு மட்டும் இடம் இருக்கா? அவன் தூக்கிட்டு கொண்டு போய் கற்பழித்து கொலை பண்ணுறதுக்கு, அந்த குழந்தைகளை இந்த நாசம் பண்ணுறதுக்கு அதுக்கு மட்டும் இடம் இருக்கா? அப்போ அதுக்கு இடம் இல்லாமல் இருக்கும்போது இதுக்கு மட்டும் எப்படிங்க நீங்கள் இது பண்ணுறீங்க? அவன் தப்பு பண்ணுறதுக்கு மட்டும் அவனுக்கு இடம் இருக்குது, அவன் கொண்டு போய் பண்ணிடுறான். ஆனால் அவனுக்கு ஏதாச்சும் ஒரு சரியான தண்டனை கொடுக்கணும்னு சொல்லும்போது மட்டும் சட்டத்தில் இடம் இல்லைன்னு சொல்லி எப்படி நீங்கள் வர்றீங்க? இப்போ ரீசெண்டாக நான் பார்த்தேங்க, என்ன நீங்கள் பார்த்தீங்களா என்னன்னு தெரில, உத்தரப்பிரதேசத்தில் ஒரு குழந்தை, 1.5 வயசு குழந்தைய, நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருந்தாலும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த குழந்தைய இவனுக்கு அந்த குழந்தையோட அம்மா மேலே ஏதோ ஒரு இது இருந்ததுனால அந்த குழந்தைக்கு நான் சாக்லேட் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் அந்த குழந்தைய காலை பிடிச்சி கீழே தரையில் போட்டு 8 தடவை நாய் அடிக்கிற மாதிரி அடித்து அந்த குழந்தைய கொன்னே போட்டான். இந்த மாதிரி சைக்கோ அந்த நாதாரிகள்லாம் என்ன சொல்கிறது சொல்லுங்கள்? இப்போ நீங்கள் சொல்லலாம் அவனை கொலை பண்ணணும்னு, அங்கே இருக்கிற அந்த போலீஸ் என்ன தெரியுமா பண்ணுச்சு, அவன் காலில் அவன் தப்பிச்சு ஓடுனான்னு சொல்லி அவன் காலில் 2 காலையும் சுட்டு இன்ஃபெக்ஷனால் அந்த நாய் செத்துட்டாங்க. இதே மாதிரி தான் ஒரு விஷயம் கோவையில் நடந்துச்சு. அவனுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? சரி ஓகே, அதாவது அதாவது அவனை சுடுறதுக்கு வந்து இது சட்டத்தில் இடம் இல்லை, ஓகே. ஆனால் கொஞ்ச நாள் அந்த ஒரு நாள்லே பார்த்தீங்க அப்படின்னா அவன் கையில் காலெல்லாம் மாவு கட்டெல்லாம் போட்டிருந்தாங்களே, அது எப்படி சார்? அதுக்கு மட்டும் இடம் இருக்கா? எல்லாத்துக்கும் இடம் இருக்குது. ஆனால் சட்டத்தை கடுமையாக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அதை தான் பண்ணவே மாட்டேங்கிறீங்களே. சொன்னால் சார் இப்போ தானே சார் வந்திருக்காரு, டைம் கொடுங்க. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஏதாவது நடந்துருந்துச்சுன்னா நீங்கள் இப்படி தான் பேசுவீங்களா? ஏன் சார் இன்னொருத்தர் வீட்டில் நடக்கும்போது எதுக்காக உங்களுக்கு அது தோணவே மாட்டேங்குது? நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஒன்று நடந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? அப்போ அதுக்கு நம்ம குரல் கொடுக்கணுன்றது கூட தோண மாட்டேங்குதா? இதுக்கும் எதுக்காக அவங்களுக்கு ஆட்சியாளர்களுக்காக முட்டு கொடுத்துக்கிட்டு வரீங்க? இப்போ மக்கள் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, சார் எங்களுக்கு இலவசம்லாம் ஒன்றுமே வேணாம் சார். எப்படி இலவசம்லாம் எங்களுக்கு ஒன்றுமே வேணாம், எங்களுக்கு மக்களுடைய பாதுகாப்பு கொடுங்க. எப்படி பாதுகாப்பு கொடுங்க?
இதிலே தெரிய வேணாமா உங்களுடைய அரசியல், உங்களுடைய அரசு எந்த மாதிரி போயிட்டு இருக்குன்னு? எங்களுக்கு இலவசம் வேணாம், எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க போதும். எப்படி பாதுகாப்பு கொடுங்க? இதிலே அந்த ஒளிஞ்சிருக்கிறது தெரியலையா சார்? எங்களுக்கு எதுவும் சாப்பாடு கூட இல்லைன்னா பரவாயில்ல சார், எங்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பாக வச்சுக்கோங்க சார். இதை தான் அவங்க சொல்ல வராங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சார் அதாவது அவர் வந்து இலவசம் கொடுக்குறேன்னு சொன்னார், மக்கள் வேணான்னு சொல்லிட்டாங்க. பரவாயில்ல, மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. மக்கள் புரிஞ்சுக்கல, மக்கள் உங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டான். உங்களுக்கு இலவசம் கொடுக்கலாமா இருந்தால் கூட பரவாயில்லையா, என்னை கொஞ்சம் பாதுகாப்பாக பார்த்துக்கங்கன்றாங்க. இதுதான் அவங்க சொல்லக்கூடியது. என்ன டோன் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது, அவ்வளோதான். இன்னொரு விஷயங்க, இவங்களுக்காக ஏன் இன்னொருத்தவங்களாம் பேசுகிறதுக்கு மைண்ட் வர மாட்டேங்குது அப்படின்னா, இந்த கரூர் விஷயத்தில் 41 பேர் இறந்தாங்க. அதில் குழந்தைங்க எத்தனை பேர் இறந்தாங்க எல்லாருக்கும் தெரியும். அதில் குழந்தை இறந்த வீட்டில் இருந்து ஒருத்தவங்க சொல்கிறாங்க, ஒருத்தவங்கள நிறைய பேர், அதாவது என் பேரை செத்து அவரை என்னைய பக்கத்தில் பார்க்க வச்சுட்டான். எப்படி பக்கத்தில் பார்க்க வச்சுட்டானா? இதை விட ஒரு கேவலம் யாருக்காவது இருக்குமா? அந்த அம்மா, ஒரு அம்மா இறந்து, அந்த என்ன சொல்லுது, அந்த வாய் பேச முடியாமல், காது கேட்க முடியாமல் அந்த அம்மா அந்த அதோட குழந்தை இறந்துச்சு, அதை அழுகிறத பார்க்கும்போது எவனுக்காச்சும் இதை சொல்கிறதுக்கு வாய் வருமா சொல்லுங்கள்? நீங்களாம் மனுஷங்க தானே ஐயா. அவர் வந்து நீங்கள் எந்த ஒரு இதுலையுமே பிளைம் பண்ணக்கூடாதுன்றதுக்காக உங்களுக்கு, அதாவது உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு, ஆனால் அவரை நீங்கள் எதுவும் சொல்லாதீங்க. பாவம் அவர் என்ன பண்ணுவார்? அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அந்த குழந்தை என்ன பண்ணுச்சு? யாருன்னு கூட தெரியாது அந்த குழந்தைகளுக்கு. இது வந்தது யார், இந்த நடிகர் யார் என்னன்றது கூட தெரியாது. ஆனால் பரவாயில்ல, என் பேரை செத்துக்கு அவரை பார்த்து வச்சுட்டான். எந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இப்போ ரீசெண்டாக 3 வயசு குழந்தைக்கு பாலியல் துன்புறுத்தல் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. கோயம்புத்தூர், அதாவது கோவையில் அந்த குழந்தைக்கு நடக்கும் போதே சரியான தண்டனை இங்கே கொடுத்துருந்தீங்கன்னா, பயப்படுற மாதிரி ஒரு தண்டனை கொடுத்துருந்தீங்கன்னா, மறுபடியும் அவன் ஆரம்பிப்பானா? 3 வயசு குழந்தைகளை என்னடா நீங்கள் காமத்தை பார்த்தீங்க? சத்தியமாக புரியவே இல்லைங்க. இந்த மாதிரி ஒரு சமூகத்துக்குள்ளே உள்ளதான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். 3 வயசு குழந்தைக்கு நீங்கள் என்னடா பார்த்தா 3 வயசு குழந்தை இல்லை அப்படின்னா 60 வயசு அந்த வயசானவங்க. இதுக்கு என்ன தெரியுமா ஒரு முட்டு கொடுத்துட்டு வராரு? போதை கலாச்சாரம் அதிகமாயிருச்சு. யாரு? இப்போவும் திமுக பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஆரம்பத்தில் நீங்கள் இந்த போதை கலாச்சாரத்தை நீங்கள் ஒழிச்சிருந்தீங்கன்னா இது இந்த அளவுக்கு வந்திருக்குமா? எப்படி இந்த லெவலுக்கு வந்திருக்குமா? கொலை கற்பழிப்புலாம் வந்திருக்குமா? சாத்தியம் பண்ணிட்டு பழிய தூக்கி ஏன் மேல போடுறாங்க? ஒரு ஊரு விடாம, ஒரு தெரு விடாம போதை பொருள் கலாச்சாரம் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி கொட்டி கிடக்குது. அது அப்பவே இனிஷியல் ஸ்டேஜ், அதை நீங்க கண்ட்ரோல் பண்ணிருந்தீங்கன்னா இத்தனை பெண்களை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்குமா? எல்லாத்தையும் பண்ணிட்டு பழிய தூக்கி ஏன் மேல போடுறாங்க? சார், இப்போவும் நீங்கள் உங்களுடைய ஆட்சியில் தான் நீங்கள் இருக்கீங்க. நீங்கள் உங்களுடைய அரசு ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் நினச்சா ஒரே நாளில் போதையை ஒழிக்க முடியுமா? முடியாதா? ஒரே நாளில் டாஸ்மாக்லாம் மூடு. இது வந்து ட்ரை சிட்டி, ட்ரை ஸ்டேட்டு. இதுலேருந்து ஒரு போதையும் கிடைக்காது. எனக்கு போதையில் இருக்கிறத விட என் மக்கள் பாதுகாப்பாக இருக்கிறதா முக்கியம்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு வாய் வரமாட்டேங்குதுன்னா, நீங்கள் எப்பேற்பட்ட ஒரு முதல்வர்? வந்த உடனே ஒரு கையெழுத்தை போட்டோம்னா முடிஞ்சு போச்சு. மக்கள் இலவசமே வேணான்னு சொல்கிறவன், சரிங்க நீங்கள் இந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க, அதாவது சாராயம் இல்லை டாஸ்மாக்லாம் நான் மூடுறேன்னு சொல்கிறீங்க, பரவாயில்ல, நான் 10 ரூபா செலவு பண்ணுற இடத்துல 20 ரூபா செலவு பண்ணி கூட ஒரு பொருளை வாங்கிக்கிறேன், அதாவது அந்த விலைவாசி அதிகமானாலும் பரவாயில்ல, நான் அதை வாங்கிக்கிறேன்னு சொல்ல மாட்டானா? எங்களுக்கு பாதுகாப்பு நீங்கள் உறுதிப்படுத்திருக்கீங்க, இந்த மாதிரி போதை கலாச்சாரத்தை நீங்கள் இது பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி அதை அவன் ஏற்றுக்க மாட்டானா? ஏன் மக்கள்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள், இந்த மாதிரி நான் இதை வந்து மூட போகிறேன், ஃபுல்லாக மூட போகிறேன், எனக்கு மக்களுடைய பாதுகாப்பு தான் முக்கியம், இது எல்லாத்தையும் மூடிட்டு மக்களுடைய சேஃப்டி தான் நம்ம முக்கியமான பார்க்கணும்னு நினைக்கிறேன், போதையில் இருக்கிறத விட பாதுகாப்பாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன், அதனால் மூடிட்டு கொஞ்சம் விலைவாசி அதிகமானால் அது கொஞ்சம் பார்த்துக்கங்க, அது வந்து கொஞ்சம் நீங்கள் இது பண்ணிக்கங்கன்னு சொன்னால் மக்கள் வேணான்னு சொல்ல போகிறான். என் புள்ள சாகிறத விட ஒரு 10 ரூபா எக்ஸ்ட்ரா செலவு பண்ணேன்னா எனக்கு சந்தோஷம் தான், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் என் குழந்தை என் கூட இருக்குமேன்ற லெவலுக்கு மக்கள் யோசிக்க மாட்டானா? அதை பண்ணுறதை விட்டுவிட்டு, அதாவது இதுக்கு முன்னாடி ஆட்சியில் தான் போதையில் இருந்தாங்க, போதை அது இதுன்னு சொல்லி எல்லா இடத்துலையும் இது பண்ணி விட்டாங்க. அதனால தான் சார் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதை சொல்லுங்கள். இதே சீமானன் கேட்டோம்னு வச்சுக்கோங்க, அவர் என்ன தெரியுமா சொல்லுவார்? உனக்கு தெரியாம விற்கிறேன்னா கேட்கறதுக்கு நான் எனக்கு கேன பயிலா தெரியுதாங்க எல்லாம் பார்க்க. சரி, ஒரு நாள் முதலமைச்சர் மாதிரி அர்ஜுன் வந்தார்ல, அது மாதிரி என்னை ஒரு நாள் முதலமைச்சர் ஆக்குங்க. ஒரு நாள் ஆகுங்க. காலையில 5 மணிலிருந்து சாயந்தரம் 5 மணிக்கெல்லாம் மொத்த போதையும் ஒழிக்கிறேன். நோக்கம் இருக்கு, விக்கிறதே நீயா இருந்தா எப்படி ஒழியும்? அப்படி இருக்கிற மனுஷனை விட்டுட்டு தான் இப்படி இந்த மாதிரி ஆளை கூட்டு வந்து வச்சு இன்னொருத்தவங்க மேல பிளைம் கேம் போட்டுக்கிட்டே இருக்கீங்க. அடுத்து இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கேரளாவில் அதுவும் இதே மாதிரி தான், அம்மா பெத்த அம்மாவும் இன்னொருத்தவங்க சேர்ந்து அந்த குழந்தைக்கு 54 தடவை டார்ச்சர் பண்ணி சிகரெட்டால் சுட்டு, ஏற்கனவே அந்த குழந்தைக்கு கையெல்லாம் உடஞ்சி 2 கையும் ஃப்ராக்சரு.
அது யார் பண்ணாங்கன்னு தெரில, அவங்க தான் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது ஃப்ராக்சரு. அதுக்கப்புறமும் பார்த்திங்க அப்படின்னா அந்த குழந்தைய டார்ச்சர் பண்ணி கொண்டிருக்கானுங்க. இந்த மாதிரி சைக்கோக்கள் இருக்கக்கூடிய உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு காரணம் நான் வந்து தமிழ்நாட்டை சொல்லலை, இருக்குது எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு தான் இருக்கானுங்க. ஒரு விஷயம் தாங்க, தலைவன் சரியாக இருந்தாங்க அப்படின்னா எல்லாமே சரியாக இருக்குங்க. தலைவனுக்கு அந்த ஒரு ஃப்யூச்சரை பற்றி யோசிக்கக்கூடிய ஒரு தலைவன் இருந்தால் மட்டும்தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். சரியா? இன்னொரு விஷயம் பார்க்க போனோம்னா, மணிவண்ணன் ஒரு படத்தில் சொல்லுவாருங்க, சத்தியமாக சொல்கிறேன், அதுதான் உண்மையாக நடந்துக்கிட்டு இருக்குது. அதாவது 4-5 பேர் போய் மணிவன்ட்ட கேட்பாங்க, அதாவது உங்களால் தான் அந்த நாடு நாசமாக போச்சுன்னு ஒரு விஷயம் கேட்கும். அவர் ஒரு சரியான ஒரு பதில் கொடுப்பாரு. அதுதான் இப்போ எனக்கு ஞாபகம் வருது. பண்ணி நியாயம் கேட்க வந்திருக்கீங்க, இதுக்கு நான் என்ன பதில் சொல்ல போறேன் தெரியுமா? அப்படித்தான் பண்ணுவேன். உங்களால என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்? இல்ல பார்த்தா கிண்டலா இருக்குல்ல. இந்த நாடு இந்த அளவுக்கு கெட்டு போனது காரணம் உங்களை மாதிரி அரசியல்வாதிங்க தான். செருப்பால் அடிப்பேன். ஒரு நாடு நல்லா இருக்குதுன்னா அது காரணம் பப்ளிக். ஒரு நாடு நாசமா போகுதுன்னா அது காரணம் பப்ளிக் தான், அரசியல்வாதி இல்ல. பப்ளிக் என்ன பண்ணுவான்? ஒண்ணுமே பண்ணலையா? ஒரு பொண்ணை ஒருத்தர் கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது என்ன யோசிக்கிறோம்? பையன் படிச்சவன, எங்க வேலை பாக்குறான், எவ்வளவு சம்பாதிக்கிறான், இத்தனையும் விசாரிச்சு கல்யாணம் பண்ணி வைக்கிறான். ஏன் எவ்வளவு கிடைச்சானா அவன் கையில கொடுத்து ஓட்டு விட வேண்டியதானே? ஓட்ட மாட்டான். என்ன அது நம்ம பொண்ணு, இந்த மாதிரி இது நம்ம மண்ணு, நான் பிறந்த மண்ணு, நான் வளர்ந்த மண்ணு என்னைக்காவது யோசிச்சிருக்குமா? இல்லையே. எவன் ஓட்டு கடல் போட்ட வேண்டியதான். இவர் நார்மலான மக்களோடதையும் பேச மாட்டேங்கிறாரு, தன்னுடைய நிர்வாகிகிட்டையும் இது பண்ண மாட்டேங்கிறாருங்க விஜய் அவர்கள். என்ன அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக அந்த தாவேக்கா நிர்வாகி 2 பேர் சேர்ந்து ஒரு பொண்ணை வேலை வாங்கி தரேன்னு சொல்லி கூட்டு பாலியல் இது பண்ணி, என்ன சொல்கிறது சத்தியமாக புரியவே இல்லை. தூத்துக்குடியில் இளம்பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த தாவேக்கா நிர்வாகிகள் 2 கைது செய்யப்பட்டனர். ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள ஆறுமுகமங்கலம் பகுதியைச் சேர்ந்த பாலமுருகன் தமிழக வெற்றிக் கழகத்தின் இளைஞரணி அமைப்பாளராக உள்ளார். நீங்கள் நார்மலாகவும் எதுவும் பண்ண மாட்டேங்கிறீங்க, உங்களுடைய நிர்வாகிக்கிட்டையும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னா இது என்னது தான்? அவன் நான் தாவேக்கோட நிர்வாகி, நான் என்ன பண்ணாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை, என்னை நான் தாவேக்கா எங்களுடைய ஆட்சி, என்ன வேணால் பண்ணலாம், இஷ்டத்துக்கு பண்ணலான்னு சொல்லி எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இதே மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீட்டில் இருக்கிற, அதாவது தனியாக இருக்கிற ஒரு பொண்ணுக்கிட்ட போய் பாலியல் துன்புறுத்தல் பண்ணியிருக்கான் ஒரு தாவேக்கால. இந்த மாதிரி கண்டினியூவாக பார்த்தீங்க அப்படின்னா இங்கிட்ட இருந்து தாவேக்கான்னு வரும்போது என்னடா யாரடா நீங்கள் வளர்த்து விட்டுருக்கீங்கன்ற மாதிரி தான் இருக்குது. இதில் கேட்ட என்ன தெரியுமா சொல்லுவானுங்க, திமுக விட நாங்கள் எந்த அளவுக்கு மாற்று அப்படின்னு சொல்ல போனோம் அப்படின்னா, திமுக மாநாடு மாதிரி போட்டாங்க அப்படின்னா அங்கே வாழை மரம்லாம் இருக்கும், அந்த வாழை மரத்தை அவங்க பிச்சு தூக்கிட்டு போவாங்க. பார்த்தீங்களா இப்போ விஜய் அவர்கள் போனதுக்கப்புறமும் வாழை மரத்தில் வாழைக்காய் எல்லாம் அப்படியே இருக்குது. இதுதானடா உங்களுடைய அரசியல்? இதுதானே? ஏண்டா அந்த இடத்துல எதுக்கு தேவையில்லாமல் வாழை மரம் வாழைக்காவோட தொங்கி சம்பந்தமே இல்லாமல் அந்த இதை எடுத்துகிட்டு இவர் போகிறதுக்கு இவர் அதை 8 கூட பார்த்துருப்பாரான்றது சந்தேகம்தான். ஆனால் அவ்வளோ வாழை மரத்தை கொண்டு வச்சு யாருக்கு? ஏன்னா அது நல்லா பழுத்து இது பண்ணி கூட 4-5 பசியாக இருக்கக்கூட குழந்தைங்களுக்காவது கொடுக்கலாம். ஒன்றுமில்ல அதை தூக்கிட்டு வச்சுக்கிட்டு அதில் பெருமை வேறு. இது பார்த்தீங்க அப்படின்னா யாருமே அதை பிச்சுக்கிட்டு போல, அது அப்படியே இருக்குது பாருங்கன்னு சொல்லி. அடுத்து இன்னொரு வீடியோ நான் பார்த்தேங்க, இன்னொரு கிளிப்பு பார்த்தேன். அதில் பால் வாங்குறதுக்கு அவ்வளோ வரிசையில் நின்றுட்டு இருக்காங்க, பால் தட்டுப்பாடு ஆகி போச்சான். ஒருத்தர் ஆடு மாடு மேய்க்கிறது அரசு தொழில்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சிரிச்சுக்கிட்டு இருந்தானுங்க. இப்போ பால் வாங்குறதுக்கு வரிசையில் நின்று அடித்து பிடிச்சி ஒரு பாக்கெட் பால் வாங்குறதுக்கு அடித்து பிடிச்சி இது பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு பக்கம் அனுபவிங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. வேறு என்னத்தை சொல்ல முடியும்? ஒருத்தர் காட்டுக்கத்தான் கத்திக்கிட்டு இருந்தார், எவன் காதுலையும் கேட்கல. இப்போ படுங்க, வேறு என்னத்தை சொல்ல முடியும்? ஸோ அவ்வளோதாங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் கொண்டுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.